ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சி அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் ஆர் குவாரிஸ் நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து கேட்கலாம், ஆர் அந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே கேட்கலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற பிளட் பேங்க்கில் எடுக்கிறாங்க. அண்ட் தென் எம்ஆர்ஐ டெக்னீஷியன் எடுக்கிறாங்க, ரேடியோகிராஃபர் டெக்னீஷியன், அண்ட் தென் லைப்ரரி டெக்னீஷியன், அண்ட் தென் ஃபார்மஸ்யூட்டிக்கல் கெமிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் மெக்கானிக்ஸு, கிளர்க்கு, அண்ட் தென் ஸோ மெனி வேகன்சிஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 12th + 10th+ அது படித்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். இது வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து டெம்பரரி பர்மனெண்ட்டாக கேட்டிங்கன்னா, இது வந்து ரெகுலர் ஜாப், அதாவது பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பர்மனெண்ட் தான், உங்களை வந்து ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் என்னென்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கான கேட்டகரிக்கு எவ்வளோலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கேட்டகரி எக்ஸப்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 2360 ரூபா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 1180 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பிளட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 29,200, அதாவது லெவல் 5, பே லெவல் 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து 2 வேகன்சி. நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ரேடியோ டெக்னீஷியன்ஸ், லைப்ரரியன், ஹெல்த் எஜுகேட்டர், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் அன்ரிசர்வ்டு. உங்களுக்கு வந்து சேலரி வந்து சொல்லலை, அதாவது ஆஸ் பர் பஞ்சாபோட ரூல்ஸ் படி எவ்வளோ தருவாங்களோ அவ்வளோ தருவான் அப்படின்ட்டு மொட்டையாக முடிச்சிட்டாங்க. பேசிக்லி வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து லெவல் 5 தான் தருவாங்க, அதாவது 29,200, அதுதான் வந்து நம்ம பேசிக் லெவலாக இருக்கும். ஸோ லெவல் 5 அந்த ரேஞ்ச் தான் தருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 35லேருந்து 40 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இன்னன் சேலரியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்டல் மெக்கானிக்கு, கிளர்க்கு, ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆர்டினரி தெரபிஸ்ட்டு, லைப்ரரி டெக்னீஷியன், அண்ட் தென் இது நிறைய வந்துருக்கு. பிளாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ், அனிமல் அட்டெண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். குக்கு அண்ட் தென் தோபி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்ஆர்ஐ டெக்னீஷியன்லாம் வந்து டிப்ளமோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்மசிக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிச்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபார்ம் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை. டிப்ளமோ இன் ஃபார்மசி வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரக் அனாலிசிஸ் இன் கவர்மெண்ட் டெஸ்டிங் லெபார்ட்ரி ஆர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் அனாலிசிஸ், அந்த ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ட்ரக் அனாலிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கம்பல்சரி உங்களுக்கு வந்து 5 ஆர் 5+ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். அண்ட் தென் டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் வித் 50% மார்க் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 2 இயர் டிப்ளமோ இன் ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம், எனி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ வந்து ஹெல்த் எஜுகேஷனில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபா ஃபரீத் பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் வந்து அங்கே தான் இருக்கும். இது பர்மனெண்ட் போஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பாபா ஃபரீத் அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணனாலே போதும். அதுவே டேரெக்டாக உங்களை வந்து அப்ளிகேஷன் மோடு கூட்டு போயிடும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 5 வரைக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 5 அந்த 5 PM நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக வந்து பிடிஎஃபாக ஆர் இமேஜ் அந்த டைப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் தரமாட்டேங்கன்னா மோஸ்ட்லி சென்டர் வந்து அவங்க பஞ்சாப்லேயே கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே. இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.